இல்லாமல் கனவுகள் காணலாம். ஆனால் வலிகளும் வேதனைகளும் நம்பிக்கை துரோகங்களையும் சந்திக்காமல் வாழ்க்கையை வெல்ல முடியாது. ஒரு நல்ல வீட்டை தேடிக்கொண்டிருக்கும் இவ்வளவு நாட்களாக இவர்களை எவ்வளவு நம்பினோம். இப்படி ஒரு பெண்ணின் பேச்சை கேட்டு நம்மை ஏமாற்றுகிறார்களே, நமக்கு துரோகம் செய்கின்றார்களே, யாரை நம்புவது என்றே தெரியவில்லை. என்னடா வாழ்க்கை இது என்று செழிப்புடன் விரக்தியுடன் அன்புக்கும் அரவணைப்புக்கும் ஏங்கி கொண்டிருக்கும் எனது அன்பிற்குரிய நேசத்துக்குரிய மிதுனம் ராசியில் பிறந்த சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் எனது நேசமும் அன்பும் கலந்த பணிவன்பான வணக்கங்கள். மறக்காமல் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்களுடைய அன்பையும் ஆதரவையும் தந்தருளுமாறு பணிவன்போடு கேட்டுக்கொண்டு, இந்த வாரத்தில் உங்கள் ராசிநாதன் புதன் அஸ்வினி நட்சத்திரத்தில் போயிட்டுருக்கு. அன்பையும் ஆசைகளையும் பூர்வீக சொத்தையும் குழந்தைகளையும் தர வேண்டிய சுக்கிரன் உத்திரட்டாதி 4ஆம் பாதம் சனீஸ்வரனுடைய நட்சத்திரம் தான் போகுது. மிதுன ராசிக்கு சனீஸ்வரன் 8க்கு உண்டான கிரகம். 8ஆடங்கிறது என்னன்னா, இல்லை தடை பண்ணுறது, நஷ்டம் பண்ணுறது, பிரிச்சு விடுறது, இந்த வேலை நோயை கொடுக்கறது, கடனாளியாக்கி ரோட்டில் நிறுத்துறது, இதெல்லாம் செய்ய வேண்டியது மிதுன ராசிக்கு சனீஸ்வரன் தான். இதெல்லாம் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் தான் 9க்கு உண்டான பாக்கிய ஸ்தானாதிபதியாக சனீஸ்வரன் மாறுவார். என்னன்னா, முதல்ல துன்பத்தை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இன்பத்தை சனீஸ்வரன் கொடுப்பார். சனீஸ்வரன் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் போகிறது எவ்வளோ காலத்துக்குன்னு பார்த்தா, வருகின்ற ஆணி மாதம் வரைக்கும் உத்திரட்டாதி 1ஆம் பாதத்தில் போகும். அதுக்கப்புறம் வக்கரகதி அடைஞ்சிடும். அப்படி சனீஸ்வரன் ஆணி மாதம் வக்கரகதி அடையிறப்ப கிட்டத்தட்ட 2026 மார்ச் ஏப்ரல் மாதம் 1 வருடங்களுக்கு சனீஸ்வரன் உத்திரட்டாதிலேயே போகிறப்ப கடுமையான உழைப்பும் அடுத்தவங்களை நம்பி பிரயோஜனம் இல்லை, அனைத்தையும் நாமளே நம்ம சொந்தமாக சுயமாக உழைச்சாதான் உண்டு, மற்றவர்கள் நம்மளை பயன்படுத்தி தூக்கி எறிந்து விடுகின்றார்கள். நம்மளை புத்திசாலித்தனமாக நம்மளை அன்பா இருக்கிற மாதிரி அக்கறையா இருக்கிற மாதிரி நடிச்சு நம்மளை நம்ப வச்சு நம்மளுடைய உழைப்புகளை பூரா பொண்ணு பொருள் பணம் சொத்து நம்மளுடைய மனசு முதல் கொண்டு அவர்கள் தந்திரமாக சாதுரியமாக வஞ்சக எண்ணத்துடன் நம்மளை பயன்படுத்தி கொள்கிறார்கள். நாமளும் குருட்டாம்போக்கில் நம்பி ஏமாந்து போய் விடுகின்றோம். யாரையும் நம்பக்கூடாது. நம்மளுடைய சொந்த அறிவையும் சொந்த புத்தியையும் சொந்த காலையும் நம்பிதான் நிற்க வேண்டுமே தவிர மற்றவர்கள் துணையோடு நிற்கணும், மற்றவர்கள் ஆதரவுடன் சிபாரிசுடன் அன்போடன் நாம் செயல்படணும், மற்றவர்களை கூட்டு சேர்த்துக்கிட்டு செயல்படணும் என நினைத்தீர்கள் என்றால் கண்டிப்பாக இந்த சனீஸ்வரன் உங்களை ஏமாற்றிவிடும். அன்பான மிதுனம் ராசியில் பிறந்த சகோதர சகோதரிகளே, அடுத்து வரும் 1 வருடங்களுக்கு யாரோடைய போலித்தனமான வஞ்சகத்தனமான பேச்சுகளை அவர்கள் காட்டும் அன்பை ஆதரவை நம்பி இருந்து விட வேண்டும். குடும்பம் முன்னேறிடும், வளர்ந்துடும், மகிழ்ச்சி அடைஞ்சிடும், அல்லது ஆபத்திலிருந்து காப்பாற்றப்பட்டுடும் அப்படின்னு எந்த காரியத்தை நினைக்கிறீங்களோ அந்த காரியத்திற்காக ஒரு நபரை சிபாரிசுக்கோ உதவிக்கோ நம்பி கொண்டு இருந்தீர்கள் என்றால் அந்த நபர் தகுந்த நேரத்தில் தக்க நேரத்தில் கை கொடுக்காமல் காணாமல் போய்விடுவார். அதை பார்த்துவிட்டு விக்கித்து போய் திகைத்து போய் அடுத்தது என்ன பண்றது என்று தெரியாமல் முழிப்பீர்கள். இந்த சூழ்நிலையை நீங்கள் உருவாக்கி கொள்ள வேண்டும். அன்பான சகோதர சகோதரிகளே, நீங்கள் உங்களுடைய உடல் நலத்தை அக்கறை செலுத்த வேண்டிய கட்டாயம் உளைச்சல்கள், அந்த மன அழுத்தத்தால் உண்டாகும் சத்து குறைபாடு, இயலாமை,
சரியா? உங்களுடைய உடல் பகுதியில் வலது பக்கத்தில் முதுகுத்தண்டு இடுப்பு பகுதிகளில் நரம்பு சம்பந்தப்பட்ட பிடிப்புகள், வலிகள், வேதனைகள் இது எல்லாமே கொஞ்ச நாளாவே இருந்துட்டு இருக்கும். இது நோய் கிடையாது. உங்களுக்கு ஏற்பட்ட ஏமாற்றம், வலி, வேதனைகளால் வந்த பாதிப்பு. நீங்கள் இதிலிருந்து விடுபட வேண்டும். விடுபட வேண்டும் என்றால் நீங்கள் திருச்செந்தூர் முருகன் கோவில் அல்லது மேல்மலையனூர் அங்காளம்மன் கோவில் அல்லது திருவண்ணாமலை கிரிவலம் நீங்கள் அமாவாசை அல்லது பௌர்ணமி நாட்களில் சென்று இரவு தங்கி மறுநாள் குளிச்சுக்கிட்டு கடவுளிடம் தன்னுடைய கஷ்ட நஷ்டங்களை எல்லாம் கொட்டிவிட்டு வேண்டிக்கிட்டு நாம் திரும்பி வந்து விட வேண்டும். அப்படி கோயிலில் போயிட்டு திரும்பி வரும் பொழுது கண்ணில் படும் ஆதரவற்ற அனாதைகளுக்கு, மனநிலை பாதிக்கப்பட்டவர்களுக்கு உங்களால் முடிந்த அன்னதானத்தை தர்மமாக செய்ய வேண்டும். சரி, என்னால் அவ்வளோ தூரம்லாம் நான் செய்கிற வேலை, இருக்கிற இடம், ஊர் அவ்வளோ தூரம் போக முடியாது, வர முடியாது, நான் என்ன செய்கிறது அப்படி என்று நீங்கள் நினைத்தீர்கள் என்றால் பூச நட்சத்திரம் 27 நாளைக்கு ஒரு தடவை பூச நட்சத்திரம் வரும். ஒவ்வொரு பூச நட்சத்திரம் வரும் பொழுது வடலூர் வள்ளலார் கோவிலுக்கு மேட்டுக்குப்பம் என்கின்ற பகுதிக்கு சென்றீர்கள் என்றால் அங்கே இந்த வள்ளலார் அமைப்புகள் பூராமே வர ஜனங்களுக்கு, ஆயிரக்கணக்கான ஜனங்களுக்கு அன்னதானம் தொடர்ச்சியாக கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அந்த அன்னதானம் கொடுக்குற இடத்துல போய் நீங்களும் சேவை செய்யலாம். இலைகளை எடுக்கலாம், தட்டுகளை எடுக்கலாம், அல்லது உணவு பரிமாறலாம். இந்த மாதிரி உடல் ரீதியாக நீங்கள் சேவைகளை செய்யும் பொழுது இந்த சனீஸ்வரன் பரிகாரமாகி யாரும் உங்களை ஏமாற்ற முடியாது. நம்பிக்கை துரோகம் உங்களை செய்ய முடியாது. உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நேசியுங்கள், அக்கறை செலுத்துங்கள், அன்பு காட்டுங்கள். மற்றவர்களிடம் எதிர்பார்ப்பதை விட உங்கள் குடும்பத்திலிருந்து எதிர்பாருங்கள். கொஞ்சம் காலதாமதமாகும், ஆனால் தக்க நேரத்தில் குடும்பம் உங்களுக்கு உறுதுணையாக நிற்கும். பழைய ஓட்டு வீடு ஒன்று தெற்கு இல்லைன்னா வடக்கு திசையில இல்லைன்னா தெற்கு அல்லது வடக்கு பார்த்த வீடு ஒன்று அமையிற மாதிரி இருக்கு. வசதி வாய்ப்பு உள்ளவங்க வாங்கிக்கலாம். வாடகை வீட்டில் இருக்கிறவங்க அந்த மாதிரி வீட்டுக்கு மாறி போய் உறவுகளில் அவங்களுடைய வாரிசு அந்த வாரிசு பண்ணுற சில தப்பான வேலைகள், அதனால் ஏற்படுற சிக்கல், அதை உங்கள்கிட்ட தான் சொல்லுவாங்க. நீங்கள் தான் போராடி சண்டை பண்ணி வம்புறக்கு பண்ணி வாதாடி பணத்தை செலவு பண்ணி காப்பாற்றி கரை சேர்த்து விடுவீங்க. அந்த வேலையை கரெக்டாக இந்த வாரம் செய்வீங்க. உங்களுடைய வாழ்க்கை துணையுடைய ஆரோக்கியத்தில் தயவு செய்து அக்கறை செலுத்துங்க. பாருங்க அவங்கள. நீங்கள் மிருகரீசம் 3, 4ஆம் பாதம் மிதுன ராசியில் பிறந்திருந்தா வருகின்ற 11ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமையும் 13ஆம் தேதி செவ்வாய்க்கிழமையும் 14ஆம் தேதி புதன்கிழமையும் 15ஆம் தேதி விசாலக்கிழமையும் நல்ல நாட்களாக வந்துள்ளது. நீங்கள் திருவாதிரை நட்சத்திரம் மிதுன ராசியில் பிறந்திருந்தா வருகின்ற 11ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமையும் 12ஆம் தேதி திங்கக்கிழமையும் 14ஆம் தேதி புதன்கிழமையும் குறிப்பாக 14ஆம் தேதி புதன்கிழமை காலையில் 11:30 மணியிலிருந்து 15ஆம் தேதி விசாலக்கிழமை மதியம் 2 மணி வரைக்கும் 17ஆம் தேதி சனிக்கிழமை நாள் முழுவதுமே நாள் நல்லா இருக்கு. நீங்கள் புனர்பூச நட்சத்திரம் 1, 2, 3ஆம் பாதங்களில் மிதுன ராசியில் பிறந்திருந்தா வருகின்ற 12ஆம் தேதி திங்கட்கிழமையும் 13ஆம் தேதி செவ்வாய்க்கிழமையும் 16ஆம் தேதி வெள்ளிக்கிழமையும் நல்ல நாளாக உள்ளது. ஆக மிதுன ராசியில் பிறந்த சகோதர சகோதரிகளுக்கு இந்த வாரம் தவறான நபர்களை, வஞ்சகம் பிடித்த நபர்களை நம்பி காரிய தோல்வி அடையணும் அப்படின்னு வருவதால உங்களுடைய சொந்த முயற்சியில், சொந்த காலில், உங்களுடைய சொந்த உழைப்பில் நீங்கள் எந்த காரியத்தையும் செய்து வெற்றி பெறுங்கள். உங்களுடன் என்னுடைய அன்னையான ஸ்ரீ எட்டுக்கை காளி தேவி உங்களுக்கு துணையாக நின்று உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் 16 பேர்களையும் பெற்று வாழ்வாங்கு வாழ வைக்க வேண்டும் என நான் மனதார வேண்டி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.